ஆடு வந்து வளர்த்தது. சுனாமி வந்தப்ப இங்க எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது? அதிகமா இல்ல, பாதிப்பு இல்லை. ஏன்னா இந்த வேர்லாம் பாருங்க, ஃபுல்லாவே விழுதா இருக்கும். அது எல்லாமே வந்து மண்ணெல்லாம் பிடிச்சிக்கும் ஸ்ட்ராங்கா. தண்ணியே வந்து அடிச்சாலும் இது வந்து ஸ்டெடியா தான் நிற்கும். எப்பயுமே வந்து சாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே மரமா இருந்தா உடைச்சிக்கும். இது எல்லாமே வேறா இருக்கும். இது எப்பயில இருந்து சுற்றுலா தலமா ரொம்ப இது ஒரு 25 வந்து புதுசுல இடமெல்லாம் வந்து இருக்கு. ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்கு அப்படியே தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாவே எல்லாமே ஃபிஷிங் இடம் தான். எல்லாமே உள்ளெல்லாம் பார்த்தோம்னா கடல் சைடுல எல்லாமே வில்லேஜ் இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வில்லேஜ் இல்லை. எல்லாமே வந்து கிராமத்து சைடு, இந்த சைடு ரோட்டு சைடு வந்தாங்க. என்ன ஒண்ணுன்னா பாக்குறதுக்கு நல்லா பசுமையா இருக்கும். இடம் ஃபுல்லா ஒண்ணு கூட உங்களுக்கு பார்க்க நம்ம போற இடம் வந்து இதே கிடையாது. எம்ஜிஆர் ஷூட் பண்ண இடம். இடத்திலே வந்து இந்த இடம் தான் ரொம்ப ஃபுல் டீப்பா இருக்கும். உள்ள வரத்துக்கு நல்லா நெயிலாவும் இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். பிச்சாவரத்துல இது ஒரு இடம் நல்ல பெஸ்டான இடம். அப்படியே அந்த சைடு அப்படியே கேமரா அந்த சைடு பாருங்க, நல்லா இருக்கும். ஆமா நிக்கிறேன் இப்ப. மேல பார்த்து குச்சி. ஆமா, கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ இவ்வளவு பாரு.